கிச்சா எப்படி இருக்க? சாரில நான் நல்லா இருக்கேனா? என்ன இப்படி உன்னை பார்க்கும்போது தேவதை மாதிரி இருக்க. இல்லனா நான் தேவதை இல்லையா? அப்படி இல்ல, இப்ப பார்க்கும்போது ஒரு மகாலட்சுமி மாதிரி இருக்க. அட இதெல்லாம் ஒரு Dress கிச்சா? புது ஷர்ட் போடுன்னு நான் சொன்னேன்ல, அதுக்காக தான புது Dress வாங்கி வச்சிருக்கேன். கரெக்ட். ஏய் இதுவே போதும். போதாது. என்னோட ஹஸ்பண்ட நடிக்க இந்த அழகெல்லாம் போதாது. முதல்ல Dress மாத்து. இந்தா இத போட்டுக்கோ. பாத்தியா இப்ப ரொம்ப அழகா இருக்க. கண்ணாடில பாரு. இப்ப கரெக்ட்டா மேட்சிங்கா இருக்கு. மேட் ஃபார் ஈச் அதர். ஐயோ இந்த விஷயத்தை மறந்துட்டேனே. இது வேண்டாமே. ஒரு பொண்ணோட நெத்தில முதல் முறையா பொட்டு வைக்க வேண்டியது தொட்டு தாலி கட்டின புருஷன் தான். வருங்கால கணவரோட பாவம் எதுக்கு? மனசர் வந்துட்டார் போல. குட் ஈவினிங். வாங்க உள்ள வாங்க. எப்படி இருக்கு பாக்கிறதுக்கு என் வீடு? வீடா? இது ஒரு குட்டி மாளிகை. தேங்க்ஸ். இவரு எப்பவும் சொல்லுவாரு நீங்க ஒரு இன்னசென்ட்னு. அப்படியா? அப்ப மறுபடியும் தேங்க்ஸ். இருந்தாலும் உன்கிட்ட திருட்டுத்தனம் இருக்குன்னு நான் நினைக்கவே இல்ல. திருட்டுத்தனமா? அது என்னது? ஒரு விஷயத்தை மட்டும் இவர்கிட்ட இருந்து நீங்க மறைச்சிட்டீங்க. என்ன விஷயம்? கல்யாண விஷயம் தான். கடைசி வரைக்கும் சொல்லவே இல்ல. எனக்கே தெரியாது. திடீர்னு ஏற்பாடு பண்ணதுனால யார்கிட்டயும் சொல்ல முடியலன்னு சொல்ல வந்தேன். நீங்க வீடு நல்லா அரேஞ்ச் பண்ணிருக்கீங்களே. அதுவும் ஒரே நாள்ல. இல்ல கல்யாணம் திடீர்னு நடந்தனால எல்லாத்தையும் ஒரே நாள்ல பண்ண வேண்டியதாச்சு, அத சொல்ல வந்தேன். இந்த பெயிண்டிங் எப்படி இருக்கு? அகிலா தான் பார்த்தா. அகிலா பெயிண்ட் பண்ணுவாங்களா? ஆமா, இந்த ரூம் ஃபுல்லா அவளோட வேலை தானே. புரியல இல்ல, ஒரு ஜோக் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஹலோ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாங்கக்கா. எப்படி சார் இருந்துச்சு? டோட்டலா கொலாப்ஸ் ஆகிட்டேன். எப்படி? ஓவர் எக்ஸ்பென்ஸ், ஓவர் எக்ஸ்பிரஷன். நூல் அளவுல தப்பிச்சிருக்கும். எங்க வீட்டு சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருக்காக்கா? கிரேட். நீ ஏன் நின்னுட்டு இருக்க? அதானே, நீங்க உட்காருங்க. நம்மளுக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ்? அதானே நான் உட்கார்றேன். ஆமா நீங்க ஏன் இன்னும் சாப்பிடல? சாப்பிடுங்க சார், எல்லாம் உங்களோட படம் தான். இல்ல சார் குடுக்குற சாலரி தானே இது எல்லாமே, அத சொல்ல வந்தேன். நீங்க ஹனிமூன் எங்க போனீங்க? ஹனிமூனுக்கு எங்க சார்? ஊட்டிக்கு. இல்ல உங்க ஹனிமூன் எனக்கு எப்படி தெரியும்? ஹனிமூன் எங்களுக்கு தான் இல்ல, அது நிறைய இடத்த பிளான் பண்ணிருந்தோம். ஆனா சார் தான் ஒத்துக்கல. அது வேலை டென்ஷன். அதுதான். கல்யாணம் ஆனதுனால உங்களோட மாடலிங்க விட்டுருவீங்களா? எங்க அதை விட்டுல மனு சார் அப்புறம் கஷ்டப்படுவாரு. என்ன சார்? ஆமாமா, அகிலா கம்பெனியோட நல்ல மாடல் இல்லையா? மாத்திரம் இல்ல, கெரியர் இஸ் கெரியர் இல்ல. ஆமா, நீங்களே அழகா தான் இருக்கீங்க, நீங்க ஏன் மாடலிங் பண்ணல? அதுக்கு இவர் ஒத்துக்கணும்ல. அது ஏன் சார்? உங்களுக்கு தான் மாடல் கேர்ள்ஸ்னா ரொம்ப பிடிக்குமே. சிக்கன் ஃப்ரை ஒரே ஏறிடுச்சு. ஐயோ சார், தண்ணி குடிங்க. இல்ல நீ போய் ஸ்வீட் எடுத்து வா, சாருக்கு நான் தண்ணி கொடுத்துக்கிறேன். இல்ல நான் கொடுக்கிறேன், நீ போய் ஸ்வீட் எடுத்து. நான் தான் தண்ணி கொடுப்பேன். நான் தான் தண்ணி கொடுப்பேன். நான் தான் கொடுப்பேன்னு சொல்றேன். போய் ஸ்வீட் எடுத்துட்டு வா, நானே தண்ணி குடிச்சுக்கிறேன். யாரு? இந்த கதவை வேற யார் தட்டுவா? நான் தான் மனோ. மனோ எதுக்கு? இது என்ன கேள்வி? நம்மளுக்குள்ள என்ன ரகசியம்? நம்ம கொஞ்ச நாள் பேசிட்டு இருக்கலாம். தர எனக்கு தூக்கம் வருது மனோ. நான் ஆல்ரெடி படுத்துட்டேன். நம்ம நாளைக்கு பேசலாம். அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நாளைக்கு ஷூட்டிங்கோட விஷயத்த தான் பேசணும். அந்த தூக்கத்தை நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, நான் 10 வரைக்கும் எண்ணுவேன். அதுக்கு முன்னாடியே கதவை திறந்துடணும். இங்க பாரு, நான் எண்ண போறேன். 1 2 3 4 5 6 7. அங்க வந்துட்டியா திருடி? நீ எப்படிங்க? வெல்கம். தேங்க் யூ. நான் தனியா வரல. அப்புறம் நானும் வந்திருக்கேன் மச்சான்.
முதல்ல பாலானுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. எதுக்கு? இதெல்லாம் இவரோட ஐடியா தான். உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்கு. ஓ இது ஓ ஐடியா இல்ல. Thank you. திடீர்னு பிளான் பண்ணதால தானே இவகிட்ட சொல்ல முடியல. அதனால தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். அப்படியா? இந்த ஹெல்ப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ எல்லாம் ஓகே தானே? இதுக்கப்புறம் நீங்களாச்சு உங்க விஷயமாச்சு. நான் என் ரூமுக்கு போறேன். ஹேவ் a nice day மச்சான். ஓ ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. நீ உள்ள போ ரஞ்சு. இதையும் உள்ள வச்சுக்கோங்க மச்சான். பாவம் மச்சான். நல்ல இடம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது நம்மளோட ஹனிமூன் இங்க வந்திருக்கல. கரெக்ட். நானும் அத பத்தி தான் யோசிச்சேன். இத கேட்கவே இல்ல. எங்க நம்ம ஹனிமூன் கப்பல்? யாரு? கிச்சு அகிலாவோ? ஓ நம்ம கிச்சு அகிலாமா? அவங்க ரூம்ல இருப்பாங்க. வாங்க போய் பார்க்கலாம். இல்ல வேணாம். ஏன் அப்படி சொல்றீங்க? நீ என்ன சொல்ற? நம்ம அங்க போய் பார்க்கலாம்னா நம்ம கிட்ட சம்பளம் வாங்குறவங்க நம்மள தானே வந்து பார்க்கணும். அதுக்கு நான் வந்தது உங்களுக்கு தெரியாதுல்ல? காலையில தெரியும்ல. அதெல்லாம் வேண்டாம். எனக்கு இப்பவே பார்க்கணும். உங்களை சர்ப்ரைஸ் பண்ண மாதிரி அவங்களையும் சர்ப்ரைஸ் பண்ணணும். நீங்க தானே எப்பவும் சொல்லுவீங்க கிச்ச சொந்த தம்பி மாதிரின்னு. இப்ப மட்டும் என்ன சம்பளக்காரன் ஆயிட்டாரு? அது இல்லடி, இந்த ராத்திரில எதுக்கு அவங்கள தொந்தரவு பண்ணோம்? அதெல்லாம் பிரச்சனை இல்ல. இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இருக்காது. நீங்க வரலன்னா நான் போய்க்கிறேன். எங்க ரூம்? இல்ல நானே வரேன். ஆனா இந்த ட்ரெஸ்ல இல்ல. நீ டிராவல் பண்ணி வந்திருக்கல, கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. அதுவும் சரிதான். நான் சீக்கிரம் வந்துடுறேன். இது பாத்ரூம் இல்ல, அதான் பாத்ரூம். இது வேற ரூம். வேற ரூமா? கிச்சாவோட ரூம். கிச்சன் ரூமா? இவ்ளோ பக்கத்துலயா? இது சூப்பரா இருக்கு. ரெண்டு கப்பிள்ஸ் பக்கத்துல. ஓகே 5 மினிட்ஸ். சீக்கிரம் வந்துடுறேன். ஐயோ என் நெஞ்சுக்குள்ள என்னமோ ஊறுது என் கருத்த புள்ள. அதுக்கப்புறம் டேய் நீ எப்படா இங்க வந்த? நான் எப்போ வந்துட்டேன்டா. சக்கு சிக்கு சிக்கு. ஹலோ. நீ என்னடா பண்ற? காது கேக்கலையே உனக்கு? மனோ சாரா? என்ன சார்? நீ சீக்கிரமா அகிலாவோட ரூமுக்கு போ. எதுக்கு சார்? டேய் ரஞ்சு, இந்த பிச்சைக்கார பைய பாலு வந்திருக்கான். அவளுக்கு உன்னையும் அகிலாவும் ஒன்னா பார்க்கணும் சொல்றாடா. உன்னை அங்க பார்க்கலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. சீக்கிரமா அங்க போ. ஐயோ இல்ல சார், திடீர்னு என்னால எப்படி போக முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ என்ன பண்ணிட்டு இருக்கியா அப்படியே அங்க போ சீக்கிரம். சரி சார். ஜீவா அவளோட ரூமுக்கு போக சொன்னார் அப்படிதானே? அதேதான் சொன்னார். நானும் கூட வரணுமா? வரணும் பாவா, கண்டிப்பா வரணும். உன்ன வா போலாம். பொண்ணுலாம் வரங்கடா. ஏய் இங்க பாருங்க. சட்டி போட்டிருந்தேன். ஏய் இல்ல, அதுக்கப்புறம் நான் கால் பண்ணல. அதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். டோன்ட் ஹரி ஜோஸ்னா. குட் நைட். மே கமிங். ஐ அம் கமிங். கிச்சு இங்க என்ன பண்ற? வெக்கமா இல்ல இப்படி வந்திருக்க? இல்ல குளிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு வர சொல்லிட்டாங்க. யாரு? பவன்ல. வெளியில போலனா அப்புறம் என்ன பண்ணுவீங்க தெரியாது. இல்ல எங்க இருந்து போனா தான் பிரச்சனை ஆகும். நான் மனசருக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன். ஐயோ அது மனசார் சொல்லுது. மனசர் சொன்னாரா? இல்ல ரஞ்சேக்கா வந்ததனால மனசார் தான் ஒரு ரூமுக்கு உடனே போக சொன்னாரு. அங்க போக சொன்னா அங்க தானே போகணும். ஐயோ அங்கடா அங்க இல்ல இங்க. இங்கயா? அதாவது ரஞ்சேக்கா வந்ததுனால சீக்கிரமா அகிலா ரூமுக்கு போனது அவர் தான் ஃபோன் பண்ணி சொன்னாரு. அவங்க இப்ப நம்மள பார்க்க இங்க வருவாங்க. நம்மள பாமா நீ போடா வெளிய. ஏய் அப்ப என்ன விட்டுட்டு என்ன பண்ணுவ? என்ன அவள வந்துராம பாத்துக்கோ. அதெல்லாம் எஸ் கம் இன். அவன் வந்துட்டான் ரொம்ப நல்லதா போச்சு. இல்ல அவங்க ரெண்டு பேரும் வெளிய போறேன்னு சொல்லிருந்தாங்க, திருப்பி வந்துட்டாங்க. நல்லா போச்சு. கிச்சா சார் என்னாச்சு? ரெண்டு பேரும் ஒண்ணா படுத்துட்டு இருக்காங்க. ஹாய் ரஞ்சோக்கா, சர்ப்ரைஸ். எப்போ வந்தீங்க? ரொம்ப நேரம் ஆச்சு. மணி இப்ப 8 தானே ஆகுது. அதுக்குள்ள தூங்க போயிட்டீங்களா? இது தூக்கமா? தூங்கலாம் டைம் ஆகும். ஏசியோட குளிர்ல இந்த மாதிரி கட்டி பிடிச்சி தூங்குறது சுகமா இருக்குல்ல என்ன டார்லிங்? சரி நாங்க இப்போ உங்களை டிஸ்டர்ப் பண்ணோம். இந்தாங்க உங்களுக்கு ஒரு gift. என்னக்கா அது? எழுந்து பாறா. வேற என்ன சொல்றது? அப்படி எழுந்திருச்சு வர நிலைமையில நாங்க ரெண்டு பேரும் இல்ல. வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. நீங்க ஒரு நிமிஷம். டெக்ஸா சீக்கிரமா எழுந்து வா. உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் ஆபீஷியலி. இப்ப வா. இமிடியேட்லி. ஸ்டூபிட். என்ன சொன்ன? குளிருக்கு கட்டி பிடிச்சு படுத்தா நல்லா இருக்கா? சொல்றதுக்கு வேற எதுவும் கிடைக்கலையா? அப்ப வாயில வந்தது சொல்லிட்டேன். போதும் நீ நடிச்சதெல்லாம் போதும். எழுந்து ரூமுக்கு போ. ஏன் நைட்டி எப்படிடா போட்ட? ஏய் நீ தான சொன்ன உனக்கு வெக்கமாலே Dress மாத்துன, அதனால தான் மாத்திட்டேன். இப்போ நான் Dress உன்னை வயிறு கழட்டி தரேன். விடு. நான் மனசா விடுன்றல. வெக்கமே இல்ல கழுத. என்ன பண்ற நீ? சமைக்கல. ரூம் விட்டு வெளியில போடா. நீ தான Dress கேட்ட. இங்க வா. என்ன பண்ற பாரு இவன். ஏன் நைட்டி போட்டுட்ட? என்ன ஆளு உனக்கு? முடிஞ்சதா?
ம்